பின்னாடி பாருங்க, இது என்ன உயிரினம்னே தெரியல. புலி, சிங்கம், கரடி எல்லாத்தையும் இப்போதான் முதல்ல நேரில் பார்க்க போகிறோம். ஐயோ புளியை பாடுற கடிக்குமாண்ணே? போயிட்டு வரியா? வெறும் ஒரே ஒரு டைகரா? அங்கே ஒன்று உட்காந்துருக்கு. ஸ்ரீ சமராஜேந்திர ஜுவாலஜிக்கல் கார்டன் மைசூர் ஜூவில் தான் இப்போ இருக்கோம். நடக்க நம்ம தான் ரேட்டு. இந்த ஜூவில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. பறக்கிறது, தவழ்கிறது, பரல்றது எல்லாமே இருக்குது. காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் நம்ம காண்டாமிருகம் அது இதுன்னு சொல்லி திட்டுவோம். இப்போ நம்ம அந்த காண்டாமிருகத்தை யாரும் நேரில் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறப்ப தெரியுதுங்களா? காண்டாமிருகம் சாப்பிடாது, கிட்ட வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. டயர்டாக இருக்குது. 3 கிலோமீட்டர் போகணும் மொத்தமாகவே இந்த ஜூ. சரி பார்க்கலாம் வாங்க. மைசூர் ஜூவில் தான் இப்போ இருக்கோம். ஸோ உங்கள் ஜூக்கு வந்தால் ஜூக்கு என்ட்ரி ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காது. அந்த ஜூக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்கும். அதுக்கு போயிட்டு சப்வேயில் உள்ளே போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி சப்வே மூலயமா அப்புறம் தான் உள்ளே வர முடியும். ஸோ அப்படி தான் வந்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா சப்வேலாம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது லக்கேஜ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 15 ரூபா. நாங்கள் ஹெல்மெட்டு ஒரு பேக் வச்சுருந்தோம். ஹெல்மெட்டு தனியாக ஒரு லக்கேஜ் 15ன்னு, பேக்கு தனியாக ஒரு லக்கேஜ் 15ன்னு 30 ரூபா 60 ரூபா வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் கொக்கு தண்ணி குடிக்குது. வெள்ளை மயில் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது. பார்க்குது. ஸோ இங்கே நடந்தும் போகலாம், இது மாதிரி வண்டியில் சவாரியும் போகலாம். அதுக்கு தனி ரேட்டு, நடக்க நம்ம தான் ரேட்டு. இங்கே நார்மல் மயில் தெரியுதுங்களா? ஜூம் ஒரு மறைஞ்சிக்குது போய். பின்னாடி பாருங்கள், இது என்ன உயிரினம்னே தெரியல. இங்கே பாருங்க, அப்படி காட்டுறோம். குத்தனை அவ்வளோதான். இங்கே பாருங்க ஒன்று, இங்கே பாருங்க. இந்த ஜூவில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. பறக்கிறது, தவழ்கிறது, பரல்றது எல்லாமே இருக்குது. காட்டுறாங்க. இப்போ நம்ம இனத்தை தான் காமிச்சிருக்காங்க பாருங்கள். என்னென்ன கெஸ் பண்ணுறீங்களா பாருங்கள். கத்துது. ஸ்ரீ சமராஜேந்திர ஜுவாலஜிக்கல் கார்டன் செக்ஷன் நமக்கு ஃபேவரட்டான இது என்னென்னா, இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. புலி, சிங்கம், சீட்டா, சிறுத்தை இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, புலி, சிங்கம், கரடி எல்லாத்தையும் இப்போ தான் முதல்ல நேரில் பார்க்க போகிறோம். ஐயோ புளியை பாடுற கடிக்குமாண்ணே? போயிட்டு வரியா? வெறும் ஒரே ஒரு டைகரா? அங்கே ஒன்று உட்காந்துருக்கு. பாருங்க, புலி பசியில் உட்காந்துருக்கு. உள்ளே போனால் காலி. எவ்வளோ கூட்டம் வருங்க. என்ன மீன்ஸ் நடக்குது பாருங்க. டிஸ்கவரி சேனலில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எகிரி போதா? வாவ், கத்தி பார்த்துருக்கியா? இல்லைண்ணா. நல்லா மொத்தமாக ஒரு 40-60 கிலோமீட்டர் காலிதான். மூலையில இருக்கு.
அது குட்டி மாசா இருக்கு. பாருங்க guys. இங்க பாருங்க guys, இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. பாருங்க guys, இங்க அசால்ட்டா படுக்க போட்டாங்க. கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். சொன்ன மாதிரி அப்படிதானே இருக்கு. பனிங்கெல்லாம் கூட்டமா இருக்கும், சிங்கிளா இருக்கும். சிங்கிளா தான் இங்க இருக்கு சிங்கம். பயங்கரமா இருக்காங்க. இப்போதான் நம்ம இனத்தை மெம்பரை ஒருத்தர் பார்த்தேன், கொரில்லா. Hello. गोरिल्ला ये चिंपांजी थोड़ी ना है. பாருங்க எல்லாம் நம்ம சமூகத்தால இன்னும் சாப்பிட்டு துப்புறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் நம்ம காண்டாமிருகம் அது இதுன்னு சொல்லி திட்டுவோம். அப்போ நம்ம அந்த காண்டாமிருகத்தை யாரும் நேரில் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறப்ப தெரியுதுங்களா? காண்டாமிருகம் பாக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் உண்மையுமே டூப்ளிகேட் நினைச்சேன்டா. அது அசையமா அப்படியே நின்றுட்டு இருந்ததுடா. அது கிட்ட இந்த நிழல் இங்க கூட வந்தா கூட அப்படியே நிக்கிட்டு போறேன். இப்போ அப்படியே நடுவுல மூக்கு மாதிரி ஒரு கொம்பு இருக்குங்க. மூக்கு இருக்கு. காண்டாமிருகம் சாப்பிடாது. கிட்ட வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. அடுத்த விலங்கு நோக்கி செல்வோம். டயர்டாக இருக்குது. 3 கிலோமீட்டர் போகணும் மொத்தமாகவே. இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ கொஞ்சம் கேவலமாக இருக்கும். மைக்கில் இருந்த சார்ஜும் காலி ஆகிடுச்சு. ஃபோன்லேயும் இப்போ சார்ஜ் கொஞ்சிட்டு வருது. சார்ஜ் போடணும் பவர் பேங்க்கில். ஸோ டயர்டாக வேறு இருக்காங்க. சாப்பிடல. மணி 3 ஆகுது. போயிட்டு கர்நாடகாவில் ஃபேமஸாக இருக்க தொன்ன பிரியாணி தான் ட்ரை பண்ணணும். சரி பார்க்கலாம் வாங்க. बाहुबली ये 15 मिनट